நீங்க எப்படி வந்து நின்னீங்கன்னா என் கண்ணை பொக்க சொல்லி கலிய பெருமாளும் சிவபாலனும் பணம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்ல, சம்பந்தப்பட்டாலும் தனியா இருக்கு. அண்ணே வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வாழ்க பல்லாண்டு. என்ன நெளிச்சுட்டு நிக்கிறீங்க? பல்லெல்லாம் கலாண்டு எது ஒரு 200 வருஷம் முடிய போதும் 200 வருஷம் பல்லு இருக்குமா? சரி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஆரோக்கியத்தோட இருக்கீங்களா? ஏன் நாங்க முடியாம எதிர்த்து வந்தேன். நல்ல வேலை அந்தோனியோட இருக்குன்னு சொல்லாங்க. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், கைகால ஆரோக்கியம். இவன் கூட வந்தா எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இந்த ஆளு அப்பா என்ன சொன்னா தெரியுமா? அப்பா 2 பேரையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்கு நம்மளால போய் நெருப்புட்டாலாம் முடியாதங்க. நம்ம பரவரங்களோட சரி. அப்பா என்ன சொன்னா, கண்ணு கட்டமா காவலை பார்க்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன், பெரிய காவல் அப்படின்னாலே காட்டுக்குள்ள போகணும். காட்டுக்குள்ள போனா மிருகங்கள் இருக்கும். சிங்கம் இருக்குமா, புலி இருக்குமா, யானை இருக்குமா, கரடி இருக்குமா, சிறுத்தை இருக்குமா? மிருகம் இருக்கு. ஆனா நம்மளுக்கு அந்த மிருகம் எல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி? ஒரு மிருகம் ஹார்மோனியம் வாசிக்குது, ஒரு மிருகம் மிருதங்க வாசிக்குது, ஒரு மிருகம் ஆல்ரவுண்ட் வாசிக்குது. அங்க ஒரு குள்ள நிறைய தாளம் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப உள்ள இருக்கிறது நாங்கெல்லாம் மிருகமா போனா அது ஆச்சரியரா? அது காண்டா மிருகமா? சரி, அப்பா சொல்ற மாதிரி எடுத்து கொண்டு இந்த இடத்தை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. உங்க 2 பேரையும் சந்திச்சதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உங்க 2 பேரையும் வச்சு எனக்கு காவலை சிறப்பா பாத்துடலாம் அப்படின்னு தைரியம் எனக்கு வந்துருச்சு. எங்களையும் நம்பி இறங்குதா பாரு. உங்களை நம்பி இறங்காம யாரும் நம்பி நான் இறங்குறேன். சரி, அதனால முதல்ல இடத்தை வர்ணிக்கணும். அப்பா சொன்னதுனால உடனே நம்ம காவலை பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் அங்க எங்க போய் இப்படி சுத்தி பார்த்துட்டு இடங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சுத்தி பார்த்து போனோம்னா குளத்துக்குள்ள தண்ணி கிடக்கு, குளிச்சுட்டு உங்களுக்கு இதை பார்த்தா குளமா தெரியலையா? இது குடிக்கிற தண்ணி, அது குடிக்கிற தண்ணி. அது சரிதான், குடிக்கிற தண்ணி அருவி தண்ணி கொட கொடன்னு கொட்டிக்கிட்டே. அதனால எப்படி
குமார் மெக்கானிக் மாந்தாங்குடி அண்ணா அவர்கள் இங்கே வள்ளியாக நடிக்கும் எனது அருமை சகோதரி இந்திராதேவி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளி கொடுத்திருக்காங்க. அன்பு மைத்தினர்கள் பிரதீஷ் சாரதி அண்ணா அவர்கள் இங்கே வள்ளியாக நடிக்கும் எனது அருமை சகோதரி இந்திராதேவி அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளி கொடுத்திருக்கிறார்கள். என்னை பாராட்டி அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி ஆசீர்வாதம் செய்த அன்பு இதயங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நதியோரம் அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. முதலே பாடுற மட்டும் பாடல ரெண்டு பேரும் பேசுற பார்த்தா பறவை எல்லாம் செத்து போனாலும் தாங்க முடியாம எப்படி இந்த
கூடாது. ஏன் தெரியுமா? எந்த குறை இருந்தாலும் கண்ணன் குறை இருக்க கூடாது. யாரு கடை இருந்தாலும் ஆத்தா மாறி கடை இருக்க கூடாது. ஆத்தா காளியம்மன் கடை இருக்கும். அதனால உள்ள போய் சாமி விளங்குவோம். அதற்கு முன்னாடி மரியாதைக்கு உரியவர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்தால் உடனே எனக்கு தெரியப்படுத்த வேண்டும். அண்ணே யாரு வர்றாங்க போறாங்கன்னு முதல் காவல்ல நீங்க தான் இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க? நேர போய் இந்த மரத்துல ஏறிக்கங்க. இந்த இருக்குதியெல்லாம் இதுல ஏறிக்கங்க. நான் அந்த வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? அப்பாவோட வீடு. நீங்க அப்பாவோட வீடு நமக்கு இந்த மரத்துல போய் ஏறிக்க. 2 பேரும் ஏறிட்டு ஒவ்வொரு மாதிரி தொங்கவா. அப்பா வீடு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டை அப்பா வீடு சொல்லாங்க. வேற யாரும் இல்லை. யாருக்கும் தெரியக்கூடாது. இதுக்குள்ளதான் ஜாதகத்துக்கு ஊழல் போட்டிருக்கேன். ஆளுக்கு போலாமா?